ஜூலை மாதத்தில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் அன்பிற்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போதாவது ஒரு தவறு செய்து நீண்ட காலத்திற்கு பிறகும் குற்ற உணர்ச்சியை சுமந்திருக்கிறீர்களா? சில நேரங்களில் நாம் வெட்கப்படுகிறோம், தகுதியற்றவர்களாக உணர்கிறோம், ஆண்டவர் முன் வர பயப்படுகிறோம். ஆனால் சங்கீதம் 103:10 நமக்கு இந்த அற்புதமான வாக்குறுதியை அளிக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தகுந்தபடி நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தகுந்தபடி நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பிறர் நம்முடைய கடந்த கால பாவங்களை வைத்து நம்மை நடத்தக்கூடும். ஏன், நாம் கூட நம்மையே நியாயம் தீர்க்கலாம். ஆனால் இயேசு அப்படி செய்வதில்லை. அதற்கான காரணம் இதோ, இயேசு சிலுவையில் மரித்ததன் மூலம் நம்முடைய பாவத்திற்கான விலையை ஏற்கனவே செலுத்திவிட்டார். அவர் மூலமாக நாம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் ஒரு புதிய தொடக்கத்தையும் பெறுகிறோம். நீங்கள் என்ன செய்திருந்தாலும் தூய உள்ளத்துடன் தன்னிடம் வருமாறு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய மன்னிப்பை நீங்கள் சம்பாதிக்க வேண்டியதில்லை, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவே. நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களை குற்றப்படுத்தி பதிலளிப்பதில்லை. மாறாக அன்பு, இரக்கம், ஆறுதலுடன் பதிலளிக்கிறார். ஏனென்றால் அவருடைய அன்பு நமது செயல்பாடுகளை சார்ந்ததல்ல, மாறாக அவருடைய குணத்தை சார்ந்தது. எனவே கடந்த காலத்தின் சுமையை இனியும் சுமக்காதீர்கள். அதை இயேசுவிடம் கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்கும் நீங்கள் ஆண்டவரின் இரக்கம், சமாதானம் மற்றும் மாறாத அன்பை அனுபவியுங்கள். ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான ஜூலை மாதம் உங்களுக்கு அமைவதாக. குற்ற உணர்வை சுமப்பதை நிறுத்துங்கள்.